கோணல். அப்போ எதுவுமே விருத்தி இல்லாம போயிடும். அப்போ ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைக்கும், ஒரு குழந்தைக்கு அசுபமானதை சொல்லி கொடுக்குறேன், ஒரு குழந்தைக்கு நன்மையை சொல்லி தர்றேன். இது 2 வீரியமாய் வளரும். இது 2 ஒரே தட்டுல வச்சா நிக்குமா? நிக்காது. ஒன்னு ஏற்றும் ஒன்னு இறக்கும். அப்போ யாருடைய வளர்ப்புல இருக்குது? அம்மா. அம்மாக்கு தெரியாது. அப்ப அம்மா கரெக்டா இருந்தா 2 பேத்தையும் ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைப்பாளா? அப்ப அம்மாக்கு தெரியாது. தெரிஞ்சது எல்லாம் குருவுக்கு மட்டும்தான் தெரியும். நீ இறை சக்தியோட இணையா இருக்கணும். அப்பதான் பிற சக்தி உன் சக்தியோட இணையும். எப்படி? காடுநிலை சென்றிருந்தாலும் கானகத்தில் ஒரு கணம் நின்றிருந்தாலும் அஞ்சிடுமே மனம்னு சொல்லி இருக்கான். அப்போ இந்த மயானத்துல இருந்து கூட நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை கொடுக்குதுன்னா என்னது? பயமே இல்லாம. பயம் இல்லாது. எதுக்கு? குரு இருக்கான். கண்டிப்பா. அப்போ இறை இருக்கான். இங்க சுவாமி விக்கிரகம் இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னா கிடையாது. இந்த மயானம் அவ இருக்கா, அவர் பார்த்துக்குவாரு. ஏன்னா அவர் மெய்ஞான பொருள். இந்த மெய்ஞானத்தை தான் அவங்க பேசுனது. நம்ம 2 பேரும் பேசுனத 450 பேர் பேச கேட்கறதுக்கு அவர் பண்ணியிருக்காரு குரு. அங்க மேடையில.